இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்ம தேவனை பற்றி ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை இந்த யோபின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் இது எப்படி முடியும், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று நம்ம நினைக்கலாம். இந்த ஆட்சி மாறுமா, இந்த அரசாங்கம் மாறுமா, நல்ல அரசாங்கம் கிடைக்குமா, தேசத்தில் நன்மை நடக்குமா, தேசத்துக்கு ஒரு மாற்றம் வருமா, அநியாயங்கள் அக்கிரமங்கள் ஒழியுமா, துன்மார்கள் ஒழிந்து போவார்களா, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா, லஞ்சம் லாவண்யங்கள் ஒழியுமா, கொள்ளை இந்த ஊழல் ஒழியுமா, இப்படி பல காரியங்கள் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நீங்களும் நானும் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமான காரியங்களை செய்ய அவரால் முடியும். மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவரால் முடியும். நிச்சயமாய் அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர், எல்ஷடாய். அவரால் எல்லாம் முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவதற்கு அவருக்கு சாதாரண காரியம். அவர் நிச்சயமாய் செய்வார். நம்மால் சிந்திக்க முடியாது. இது எப்படி நடக்கும், நடக்கும். இது எப்படி ஆகும், அது ஆகும். எல்லாம் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே தான் வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். உங்களால் என்னால் அதை அறிந்து பார்க்க முடியாது, ஆராய்ந்து பார்க்க முடியாது. நிச்சயம் நடக்கும். நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம். அற்புதமான காரியங்கள், பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார், தேசத்திலும் கர்த்தரால் செய்ய முடியும். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் கிரகிக்கக்கூடாத, நாங்கள் எண்ணக்கூடாத, ஆராய்ந்து பார்க்கக்கூடாத அற்புதமான பெரிய காரியங்களை உம்மால் செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். செய்ய போகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை எங்கள் வாழ்க்கையில் தாங்க. நல்ல ஆண்டவரே, ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை எங்கள் தேசத்துக்கு தாங்க ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. தேசத்தில் மாத்திரம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே, நாங்கள் ஏன் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்ய உமக்கு முடியும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் தந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி, தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.